தமிழ் உறவுகளே வணக்கம். விடுதலை நாளிதழில் ஒரு செய்தி வந்திருக்கிறது நண்பர்களே. சனிக்கிழமை 20ஆம் தேதி விடுதலை நாளிதழ். என்ன செய்தி அது? உத்தரகாண்டினுடைய தலைநகர் டேராடூன். அங்கே ஜூலை 14ஆம் தேதி ராஜேஷ் பூமி என்கிற ஒரு பாதிரியார் முன்னிலையில் ஒரு வீட்டில் கிறித்தவ பிரார்த்தனை கூட்டம் நடைபெறுகிறது. அவர்கள் தனியாக அந்த வீட்டில் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே அந்த ராஜேஷ் பூமி பாதிரியாரையும் அவரோடு சேர்ந்தவர்களையும் ஆர்எஸ்எஸ் குண்டரும் இராணுவ வீரருமான தேவேந்திர டோபால் என்கிற ஒருவருடைய தலைமையில் ஒரு பெரிய ஹிந்துத்துவா கூட்டம் சென்றிருக்கிறது. அவர்கள் 8 பேர் மீது இன்றைக்கு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். விஜேந்திர தாபா, சதீர் தாபா, சஞ்சீவ் பால், கதிர் பால், திரேந்திர தோபால், அர்பன் தோபால், ஆரியமான் தோபால், அனில் இந்து, பூபேஷ் ஜேசி மற்றும் விஜேந்திரர். இவர்கள் அங்கு என்ன செய்திருக்கிறார்கள்? போய் அந்த பிரார்த்தனை கூட்டத்தில் இருந்தவர்களெல்லாம் அடித்து மிரட்டி இருக்கிறார்கள். நீங்கள் மதம் மாற்றுகிறீர்கள் என சொல்லி அடித்திருக்கிறார்கள். பாதிரியாரும் மற்றவர்களும் காயமடைந்து அந்த வீட்டிலிருந்து வெளியே ஓடி வந்திருக்கிறார்கள், உயிருக்கு பயந்து கொண்டு. அந்த வீட்டுக்குள்ளே குழந்தைகள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்வது என்று அறியாமல் இருந்தபோது அவர்களிடம் இவர்கள் பாலியல் சீண்டல் நடத்தியிருக்கிறார்கள். இந்த குழந்தை பாலியல் சீண்டல் எவ்வளோ கொடுமையானது! அங்கே போஸ்கோ சட்டம் செல்லவில்லை, யாரும் கைது செய்யப்படவும் இல்லை. இது மிக கொடுமையான ஒன்று அல்லவா? இந்த நிகழ்வு தொடர்பாக காவல் நிலையத்தில் வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. ஆனால் எந்த விதமான கைதும் நடைபெறவில்லை. இதுதான் நாம் உற்று நோக்க வேண்டும். நேரு காலனி, அந்த டேராடூன் நேரு காலனி காவல் நிலைய ஆய்வாளர் சத்பீர் சிங் சொல்லுகிறார், கிறிஸ்துவ பிரார்த்தனை கூட்டத்தில் எந்த மதமாற்றமும் நடைபெறவில்லை. ஹிந்துத்துவ அமைப்பை சேர்ந்தவர்கள் கிறிஸ்தவ குடும்ப உறுப்பினர்களிடம் தவறாக நடந்து கொண்டு அவர்களது வீட்டை நாசப்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது அந்த வீட்டையே குடியிருக்க தகுதியற்ற வீடாக நாசப்படுத்தி இருக்கிறார்கள். இவர்களுக்கு இந்த அதிகாரத்தை தந்தது யார் என்பது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, அந்த மணிப்பூரில் இந்த கலவரத்தை உண்டாக்கியது போலவே இங்கேயும் உத்தரகாண்ட்லேயும் 3வது முறையாக பிரதமராக பதவியேற்ற பிறகு நரேந்திரர் அவர்களுடைய இந்த ஆட்சியில் இது நடந்திருக்கிறது. எவ்வளவு வெட்ககரமான செயல்! நாங்கள் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு என்றெல்லாம் இவர்கள் அவ்வப்போது பொய் சொல்லுவார்கள். அதைவிட இன்னொரு கொடுமை நடந்திருக்குது நண்பர்களே. குதிரை கீழே தள்ளியும் குழியும் பறித்ததாம். இனிமேல் இந்த ஆர்எஸ்எஸ்காரர்கள் அந்த அமைப்பில் நடுவண் அரசு ஊழியர்களும் இருக்கலாமா? அரசு ஊழியர்களும் இந்த மாதிரியான அடிதடி, உதை இதெல்லாம் செய்யலாம் என்று சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். எவ்வளவு ஒரு மோசமான நிலைமையில் இந்த நாடு இருக்கிறது என்பதை நாம் நினைத்து பார்க்கிறோம். இந்த நாட்டினுடைய அடிப்படை செக்குலரிசம். அந்த செக்குலரிசம் என்பதே வேண்டுமென்றே இவர்களாலே காலால் போட்டு மிதிக்கப்படுகிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ளுகிறோம். இது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த செய்தியை முன்னணி நாளிதழ்களோ அல்லது முன்னணி தொலைக்காட்சிகளோ எந்தளவு தலைப்புச் செய்தியாக போட்டார்கள் என்பது ஒரு பெரிய கேள்வி. விடுதலை தந்தை பெரியாரால் தொடங்கப்பட்டு இன்றைக்கு 90 ஆண்டுகளை கடந்து நடந்து கொண்டிருக்கிற ஒரு பத்திரிகை. அது கடவுள் இல்லை என சொல்லுகிற பகுத்தறிவாளர் சங்கத்தை சார்ந்த பத்திரிகை. ஆனாலும் இந்த சிறுபான்மையினருக்காக குரல் கொடுப்பதாக அது அமைந்திருக்கிறது. இதை நாம் மிக நுட்பமாக கவனிக்க வேண்டும். ஒரு முறை தந்தை பெரியார் குறிப்பிட்டார், ஒரு வலியவனும் எளியவனும் சண்டை வந்தால் நான் எளியவன் பக்கம்தான் இருப்பேன். ஒரு பணக்காரனுக்கும் ஏழைக்கும் என்றால் நான் ஏழையின் பக்கம் இருப்பேன். ஒரு தலித்துக்கும் தலித் அல்லாதவன் என்றால் நான் தலித்து பக்கம் இருப்பேன். ஒரு தலித்துக்கும் ஆண் தலித்துக்கும் ஒரு பெண் தலித்தும் என்றால் அந்த பெண் தலித்து பக்கம். யார் நசுக்கப்படுகிறார்களோ, யார் வலிமையற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் பக்கம் நான் குரல் கொடுப்பேன் என்று தந்தை பெரியார் கூறிய வரியிலே விடுதலை இன்றைக்கு இந்த செய்தியை மிக பரவலாக செய்தியாக்கி இருக்கிறது. ஆனால் இதே கிறித்தவ ஊடகங்கள் கூட இதை புறக்கணிக்கின்றன. என்ன காரணம்? அவர்கள் பல குழுக்களாக இருக்கிறார்கள். பல குழுக்களாக இருக்கிற காரணத்தினாலே அந்த குழுவு தானே நடந்தது, நமக்கு என்ன? இது எவ்வளவு கேவலமானது! அப்படியானால் மதம் என்பது இந்துத்துவா மட்டும் இல்லை, மதம் என்பது எல்லா பகுதிகளிலுமே
வந்து இது போல் நடந்து கொள்கிறது என்பதை நாம் நுட்பமாக கவனிக்கிறோம். ஆக ஒட்டுமொத்தத்தில் இந்த செய்தியை விடுதலை இன்றைக்கு செய்திருக்கிறது. ஆசிரியர் வீரமணி அவர்கள் மிகச்சிறப்பாக உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடு என்று இந்த நாளேடை இட்டு செல்லுகிறார். குறைந்தபட்சம் மனிதாபிமானம் இருப்பவர்கள், மனிதநேயம் மிகுந்தவர்கள், மதசார்பற்ற தன்மை இந்த நாட்டில் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் விடுதலை அட்டை வாங்க வேண்டும். அவர்கள் எந்த மதத்தையும் பின்பற்றலாம், மதமற்றவர்களாக இருக்கலாம். அவர்கள் இஸ்லாமியர்களோ, கிறிஸ்தவர்களோ, மதமற்றவர்களோ, யாராக இருந்தாலும், சைவர்களோ, யாராக இருந்தாலும். இன்றைக்கு தமிழில் அர்ச்சகர்களை பற்றி இவர்கள் மட்டும்தானே பேசுகிறார்கள். தமிழில் வந்து அர்ச்சகர்கள் தமிழர்கள் பார்ப்பனர் அல்லாதவர்கள் இருக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்தத்தில் இன்றைக்கு விளிம்பு நிலை மக்களின் குரலாக விடுதலை இருக்கிறது. எனவே இதை நாம் கவனத்தில் கொள்கிறோம். நன்றி.